கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே வெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து வெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே பக்க நிழல்லவரே என்னை ஆதரிச்சிடும் பக்க நிழல்லவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டென்னை அக்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரச் செய்யும் பொல்லா உலகினில் போக்குவரச் செய்யும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் அமர்ந்திருக்கும் ஸ்லாக்கியத்தை இந்த இறுதி ஆண்டில் கொடுத்து இந்த புதிய ஆண்டை காண செய்த உம்முடைய தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆயுஷோடு தீர்க்க ஆயுஷுள்ள ஒரு பாதத்தில் வந்து விழ எங்களை இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. கடந்து வந்த பாதையில் ஆண்டவரே வந்த எல்லா துன்பங்களின் துயரங்களிலும் எங்கள் கண்ணீரை துடைக்க வந்த அருள்நாதா உமக்கு நன்றி, உமக்கு சோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். அவர் கண்ட எகிப்தை நீ காணாமல் இருப்பார்களாக. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் பிள்ளைகளை அள்ளி அணைத்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழும் பாக்கியத்தை கொடும். அதனால் இயேசுவே அவர்களுக்குள் வாசம் செய்கிறீர் என்பதை அவர்கள் உணரட்டும். இயேசு என்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை படிப்போமா? எப்படி இருப்பீங்க? கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தை உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் சொல்ல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. பாருங்க, எப்படி இருப்பாய் நீ? மன மகிழ்ச்சியாக இருப்பாய். ரெண்டாவது, உயர்ந்த இடங்களில் உன்னை உயர்த்தும்படியான தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஒருவேளை அடிமட்டத்தில் இருக்கலாம், தேவன் உன்னை உயர்த்தி உன்னதமான ஒரு பிள்ளையாக உன்னதமான ஆசீர்வாதத்தை பங்குள்ளவர்களாகி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மட்டுமாக யாக்கோப்பு என்று சொன்னாலே தேவனுக்கு
மிகவும் பிரியமானது. யாக்கோபின் தேவனே என்று சொன்ன போதும் அவன் விரைந்து பறந்து காக்கிற பட்சியைப் போல வருவார். உங்களை அரவணைத்து முத்தமிடுவார். உங்களுக்கு உண்டான எல்லா தீமைகளிலும் உங்களை பாதுகாத்து உங்களை ஆனந்த பாக்கியத்தை கொடுப்பார். ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 28:20 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ளவன், நன்றா புரிஞ்சுங்க. நான் உண்மை உள்ளவன் என்றுதான் தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அப்படிதான் பவுல் சொன்னார். நானும் அப்படிதான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, உண்மை உள்ளவர்களே என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவர்கள் பெரும்படி செய்வார். பரிபூர்ணம் என்று சொன்னால் the multiply blessings, blessing after blessings. Hallelujah. Miracle after miracle. Hallelujah. இந்த மாதிரி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வருஷம் தீர்மானித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, நாம் உண்மை உள்ளவர்களாய் அவரை நேசிக்கிறோமா? அப்படி நேசிக்கிறவர்களுக்கு தான் சொல்கிறார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாய் என்று சொல்லுகிறார். This will happen in your life. அதே சமயத்தில் அவர் சாட்சி கொடுக்கிறார். சில அவரால் நியமிக்கப்பட்ட மனுஷர், தேவனுடைய மனுஷர்கள் சாட்சி கொடுக்கிறார். எபிரேயர் 3:5 வாசிப்பீர்களால், மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? தேவன் சாட்சி கொடுக்கிறார். தேவனே உங்களை சாட்சியாக எழுப்ப போகிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிறார் ஆண்டவர், மோசே அவனை அபிஷேகித்தார். 6 லட்சம் மக்கள்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. 22 லட்சம் மக்களை அவன் வனாந்தரத்தில் எடுத்து சென்றான். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான், அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான், அவர்களை மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாக தேவன் அவர்களை கூடவே போனார் என்று வேதம் சொல்கிறது. That same things will happen to you and me. Hallelujah. Praise the Lord. தேவன் சொன்னால் சொன்னபடியே செய்வார். பாருங்க, மோசே அவருடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனாள். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பது உண்மைதான். பிரைஸ் தி லார்ட். உபாகம் 28:1 வாசித்து பாருங்கள். அங்கேயும் அப்படிதான் சொல்லப்படும். எல்லா ஜனங்களை விட உங்களை அவர் மேன்மையாக வைப்பார். எப்படி? உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், உண்மையாய் அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் உன்னை எல்லா ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். This will happen. Hallelujah. ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார். சும்மா எனக்கு கொடுக்கல. பல மணி நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். பல நாட்களும் ஜெபத்திலே தங்கி அவரோடு தாபரித்தேன். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இதையெல்லாம் கொடுத்தார். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது என்ன? இல்லைம்மா, இதில் 3:5, எபிரேயர் 3:5 இயேசு கூட அவர் வீட்டில் தான் உண்மை உள்ளவனா. அப்போ இந்த வீட்டில் எப்படி இருக்கணும்? ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மைதான் தேவனுக்கு பிரியமான ஒன்று. உண்மையாக இருந்தால் போதும், ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 22:14 வாசித்துப்பார். தாவீதும் அவன் உண்மை உள்ளவன் என்று பேர் பெற்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மைக்கு பரலோகம் தலை வணங்கும். எப்பக்கம் திரும்பினாலும் உண்மை இல்லை. யாக்கோபு 1:17 வாசித்து பாரு. பூரணமான எந்த ஈவும்
நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. வெகுமதிகள் ஆண்டவர் எங்கிருந்து நமக்கு வெகுமதி வருது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அப்பப்போ நம்ம கேட்கறத நாம் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லப்போனால் the multiplied blessings coming from the throne of God. Hallelujah. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து தான் நமக்கு எல்லாமே வருகிறது. அதற்கு தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அப்படியே பாடின்னு இருந்தீங்க, ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து முன்னே செல்கிறார், ஜெய கிறிஸ்து முன்னே செல். பாடுனா கண்ணுன்னு பறக்கணும். தூக்கி பாடின பாருங்க. நான் ஜெய கிறிஸ்து எல்லாரும் ஆவியில் நினைச்சிக்கல, முழு மனதோடு, முழு ஆற்றமோடு, முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு தேவனே தேட வேண்டும் என்பது தான் அது உண்மை என்ற அர்த்தத்துக்கு அழகு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபு 1:8 வாசித்து பாருங்க. இங்கே சொல்கிறார், தேவன் யோபுக்கு சொல்லுகிறார், நானே சொல்லிட்டு போட்டுமா சொல்றீங்களா? என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவனுமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. சாட்சி பார்த்தீங்களா? ஒரு முறை நானும் டிஜஸ் தினகரனும் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜெயிச்சிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்டதும் இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவர் என்னை பார்த்து சொன்னார், மை சன், யூ ஆர் வெரி ஃபெய்த்ஃபுல் டு மீ. நீ எனக்கு மிகவும் உண்மை உள்ளவன். ஆகையினால நான் என்ன செய்யணும் உனக்கு? வானத்தின் ஜன்னல்களை திறக்கட்டுமா என்று கேட்டார். பார்த்தீங்களா? பிளஸிங்ஸ் எப்படி வருது பாருங்க. ஆண்டவர் எனக்கு சாட்சி கொடுக்கிறார், நீ எப்படிப்பட்டவன்? நீ உண்மை உள்ளவன். மனுஷன் சொல்வானா? அந்த உண்மை உள்ளவன் அவர் சொன்ன பிறகு என் இருதயம் உடைந்து கண்ணீர் ஆறாக பெருகிடுச்சு. அழுது அழுது 1 மணி நேரம் அழுது புரண்டு அபிஷேகத்தில் நிறைந்து கதறி கதறி அழுது. அந்த உண்மை உள்ளவன் சொன்னியே, நானா உண்மை உள்ளவன்? நான் அயோக்கிய பையன், நான் ஒன்றுக்கு ஒதுக்காத குப்பை, நாரி போன மனுஷன். என்ன வந்து உண்மை உள்ளவன் நீ சொல்றியா? ஆண்டவரே என்று கதறி கதறி அழுத. அதற்கு பிறகு தேவன் என்னோடு பேச ஆரம்பிச்சார். இப்போ கூட உங்ககிட்ட பிரசவம் பண்ணிட்டார். இங்கே பக்கத்தில் யாரோ வெள்ளையா வந்து நின்னார். யார் அவர்? இயேசு. இயேசு, நீ பிரசாப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். The word of God is not ordinary thing. It is pure. He will answer for you. Answer for me. Hallelujah. சற்று நேரத்துக்கு முன்னால் நான் வந்து நின்றுதுமே அவர் வெள்ளை அங்கி தரித்து என்னை வந்து அப்படியே பக்கத்தில் நின்று டக்குன்னு மறைஞ்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிற எந்த இடத்தில் அவர் வந்து நம்மோடு கூட வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களை ஆசீர்வாத திண்ணம், அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சங்கீதம் 12:1 வாசித்து பாருங்கள். அங்கே உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள், பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று தேவன் வேதனைப்படுகிறார். யோபுக்கு பார்த்தீங்களா என்ன மாதிரி சாட்சி? பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகினால பூமியில் என்ன இருக்குது? பக்தி உள்ளவர்கள் குறைஞ்சிட்டாங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள், பக்தி உள்ளவர் அற்று போகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படி தான் இருக்குது உலகம். வரும்பொழுது எல்லாம் நல்ல ஆலயத்துக்குள்ளே வரும்போது நல்ல பக்தி வைராக்கியத்தோடு இருக்காங்க. வெளியே போனதும் என்ன செய்கிறாங்க? அவ்வளோதான். இந்த காதல் கேட்டு அந்த காதலை
விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு வசனங்களையும் ஒன்று இருதயத்தில் வாங்கி வைக்கும் பொழுது உண்மையாகவே இயேசு உன்னிலே வாசம் செய்கிறார் என்பதே அதோடைய அர்த்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிறைகிறோம், அப்பொழுதெல்லாம் இயேசு உனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இதை அறியறதில்லை. அபிஷேக கூட்டம்னா வர்றதில்லை. அபிஷேக கூட்டம் என்பது என் நலத்துக்காக அல்ல, உங்கள் நலத்துக்காக தான். உங்கள் இருக்கும் பாவ செதில்கள் அகன்று பரிசுத்த ஆவியானவர்களுடைய கழுவி தூர்வாரி ஒரு ஜீவ ஊற்றாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியார். பரிசுத்த ஆவி இல்லாமல் நான் வாழவே முடியாது. ஆதியிலிருந்து என்னை அபிஷேகம் பண்ணவர். என்னை அபிஷேகம் பண்ண நாளிலிருந்து அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அவர் மட்டும் சொல்ல என்னை உண்மை உள்ளவன். இந்த நிலத்தை கொடுத்த என் கர்சன் சிஸ்டர் சொன்ன, நான் எல்லாரையும் பார்த்துட்டேன்டா தம்பி, நீ தான்டா உண்மை உள்ளவன், உனக்கு தான் இந்த நிலம், இங்கே நீ ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பலர் என்னை பார்த்து உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவன் சொல்ல, கர்த்தர் தான் சொன்னார்னா மற்றவர்கள் சொல்லும் பொழுது என் வாழ்க்கை தரமே உயர்ந்தது. என் ஜீவித்திலும் உண்மை உள்ளவனாக தேவனுக்கு இருக்கிறேன். காசு பணத்தில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். மற்றவர்கள் ஜெபிப்பதும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் என்னை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படி கொடுப்பார். இந்த உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் வாழ ஆரம்பித்த உடனே ஆண்டவர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. That means a showers of blessings. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அதுக்கு தான் எசேக்கியேல் சொல்றது. என்ன சொல்றார்? ஆசீர்வாதத்தின் மழை உன் மேலே பொழியும். ஹல்லேலூயா. Praise the Lord. The multiplied blessings is waiting for you today. Hallelujah. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உண்மை உள்ளவர்களாய் மாற்றும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த வருடம் நாம் பெறப்போகிறோம். ஹல்லேலூயா. ஓசியா 4:1 வாசித்து பார். வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் என்ன இல்லை? உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேசத்தில் இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேசத்தில் என்ன இருக்குது? குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. தேசம் எந்த நிலைமையில் இருக்குது? ஆண்டவர் சொன்ன ப்ராப்பர்ட்டியும் கூடவே சொல்லினே வருவேன். சிப்ஸ் வருது, 666 சிப்ஸ் வரப்போகுது. சில தேசங்கள்லாம் வந்துடுச்சு, இந்தியாவில் வரப்போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொண்டார்னா நம்மலாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவன் வந்து அந்த சிப்ஸை நமக்கு உள்ள வச்சு 666 நமக்கு சூட்டி அவன் கொள்ளை கொண்டு போகாதபடி ஆண்டவர் மத்தியாக அதெல்லாம் எடுத்துக்கணும், இல்லைன்னா அவரிடத்தில் சேர்த்துக்கொள்ளணும். இந்த சூழ்நிலாம் வரப்போகுது. இதெல்லாம் மனசில் வச்சிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆனால் பூமியில் என்ன நடக்கும்? கூட ப்ராப்பர்சியை சொல்லினே வர, அது என்னமோ என் வாயில் வந்துக்கினே இருக்குது. பூமி பயங்கரமாக இருக்கும், தேசங்கள் பயங்கரமாய் தேவனால் வாதிக்கப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளையோ தேவன் வேறு பிரித்து அவர்களுக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து அவர்களை சுத்திகரித்து தனக்கென்று வேறு பிரிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பார். தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யணும், மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பார். இவ்விதெல்லாம் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட பேசினே இருக்கிறார். அதையே நான் உங்களுக்கு பிரசங்கத்தில் நடுவில் நுழைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே வேதம் தானியேல் 6:4 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். தேசத்தில் பாருங்க, தானியேலை கர்த்தர் என்ன செய்தார்? அவன் 3 வேளையும் ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை ராஜ்யத்தின் பிரதானியாய் அவனை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஒரு உயர்வுக்கு காரணமே ஜெபந்தான். ஹல்லேலூயா. பிரதானிகளும் சேனாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி
வாதனம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்திலும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதது இருந்தது. அவன் எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்த யாருக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் இந்த வருஷம் என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் ப்ரே மோர் அண்ட் மோர். ஹல்லேலூயா. ஜெப ஆவி உங்களுக்கு இருக்கணும். ஜெப ஆவி இருந்தால் ஆண்டவரே பார்த்து சொல்லுவார், நீ உண்மை உள்ளவன், நீ உண்மை உள்ளவன் என்று. அந்த உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று இனிதாய் வாழ முடியாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்கள் மேலே கொண்டு வரார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 41, 40, 43 வருஷங்களை வாசித்து பாருங்கள். இங்கே யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கலாம். இந்த யோசேப்பு பாருங்க, அவனுடைய தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் அவன் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியாத ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றான். பிரைஸ் தி லார்ட். போர்த்திபாவின் மனைவி அவனை பல முறை நிச்சம் அவனை அலக்கடித்து அவனை அசுத்தம் பண்ண நினைத்த பொழுதும் அவன் என்ன செய்தான்? பாவத்துக்கு பயந்து ஓடினான். தேங்க்யூ. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பயந்து ஓடினான். பாவம் பாம்பின் விஷயத்தை விட கொடியது. ஆகினால் பாவத்துக்கு அவன் பயந்து ஓடினாள். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்திலும் அவன் தன் குடும்பத்துக்கே படி அளந்தான். அது மட்டுமல்ல, யோசேப்பு அவனும் ஒரு ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக எகிப்திலே நிறுத்தப்பட்டான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளவோ ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தானியேல் 3:25 வாசித்து பாரு. அங்கே சொல்லப்படுகிறது, சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 சகோதரர்களை பார்க்கிறோம். இந்த சகோதரர்கள் என்ன பண்ணார்கள்? படிங்க அந்த வசனத்தை. இதோ 4 பேர் விடுதலையாய் அந்த அக்கினியிலே நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர்கள் தேவனை தவிர வேறு ஒரு சிலையும் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போகிறவங்க சிலை வழிபாடு படுறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவரை விட்டுட்டு பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது? சிலை வழிபாடு இருக்குது. இவைகளெல்லாம் தகர்த்தெறிந்து தேவனுக்கு எப்படி இருக்கணும்? அவர் உண்மையாக இருந்ததுனால 7 மடங்கு நெருப்பிலும் அவர்கள் கூட ஒருத்தர் உலாவினதை கண்டான் ராஜா. பார்த்தீங்களா? நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாத இருப்பாய். ஜலம் உண்மையிலே புரளாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்கெல்லாம் அப்படியே நடக்குது. பார்த்தீங்களா? எல்லா விதத்திலும் நாம் எப்படி ஆண்டவனுக்கு உண்மையாக இருக்கணும். இந்த உண்மையாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? உன் தலையை உயர்த்துவார். உண்மையாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு சமூகத்தில் காத்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே ரோமர் 3:3 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிற சிலர் விசுவாசியாமல் போனாலும் அவர்கள் அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? பார்த்தீங்களா? தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் சரி, அவருடைய உண்மையை அவமாக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இவ்விதமாக உண்மை பல சூழ்நிலையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட என்று பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையில் வாயை திறந்தா பொய் பிச்சலாட்டம் தான். பொய்க்கு பிதா யாரு? பிசாசானவன். உண்மைக்கு மாறா வேறு ஒன்றும் நம்மை எதிர்த்து நிற்கவே
முடியாது. ஹல்லேலூயா. உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் அழைப்பே உண்மை உள்ளவர்கள் என்று தான் அழைத்திருக்கார். ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? உண்மையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு வரும், பொய்யராய் இருக்கிறோம். ஆகையினால் தான் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கோம் அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தால் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளாக நாமும் கூட எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நாளும் பொய் பேசக்கூடாது, பிச்சலாட்டம் இருக்கக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் புறம்பே தள்ளக்கூடாது, மற்றவிட அலட்சியமாவோ அற்பமாவோ நினைக்காதபடி இருப்பதே நீ உண்மையாக இருப்பதற்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். Obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் இருக்கணும். இந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா பிசாசு உன்னை குடிக்கொண்டு ஆடுவான். அப்போ எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும்? சற்று சிந்தித்து பாருங்க. உண்மை உள்ளவர்களுக்கு தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வீடு கவர்மெண்ட்டே கொடுக்க போகிறான் பாருங்க. சிப்ஸ் வச்சுக்கிறவங்களும் வீடு கிடச்சிடும். எத்தனை பேர் சிப்ஸ் வச்சுக்க போறீங்களோ? அதுக்கு முன்னால் நான் செத்துடணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு முன்னால் நான் போய் சேர்ந்துடணும் மேலே. இந்த உலகம் எதுக்கு நமக்கு? அப்படி போய் நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. வாழ்ந்தால் இயேசுவுக்கு, மறித்தாலும் இயேசுக்கு. வாழ வைத்த தெய்வத்தை போய் நான் மறுதளிச்சுட்டு போயிட்டோமா நம்முடைய கதி எங்கே போவோம்? எரி நரகத்துக்கு ஏதுவாய் நாம் கடந்து போவோம். பி கேர்ஃபுல். வரப்போகிற காலம் கொடிய காலம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு பிசாசு வருவான். அவனை திருட விடாதீங்க. உங்கள் ஜெபத்தில் என்ன செய்யுங்க? உறுதியாய் தேவனை பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10:23 சொல்றார் பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா? 3330 வாக்குத்தத்தம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ வாக்குத்தத்தம் நம்ம கொடுத்திருக்கார். ஆனால் நம்ம அனுபவிக்க முடியறதில்லை. காரணம் என்னவென நம்மக்கிட்ட உண்மை இல்லை. உண்மை உள்ளவர் உன் வாழ்வில் இருந்தால் தான் அந்த வாக்கு தத்தங்களை அனுபவிக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தான் மாறிடாரே, மனிதன் மாறிடுவான், பரன் இயேசு மாறிடாரே. இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், என் நேசன் பாதம் தேடிக்கொள், உன் மீது கண்ணை வைச்சே இன்ப பாதை காட்டிடுவார். உன் மீது கண்ணை வைச்சே இன்ப பாதை காட்டிடுவார். இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன் நேசன் பாதம் தேடிக்கொள், உன் மீது கண்ணை வைச்சே இன்ப பாதை காட்டிடுவார். உன் மீது கண்ணை வைச்சே இன்ப பாதை காட்டிடுவார். ஹல்லேலூயா. ஆச்சுங்களா? நான் வரும்பொழுது வெறுமையாக தான் வந்தேன். வெறும் பைபிள் தான். அப்புறம் 1997 ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்தாரு.
அந்த நாளிலிருந்து மோசமான இடத்துல சபையை நடத்திட்டு இருந்தேன். சபையை நடத்தினேன். அதே சமயம் விடுதலை கூடாரத்தின் ஊழியத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் ராயப்பட்டால ஒரு இன்ஜினியர் வீட்டில் மெத்த மேலே, ஆஃபீஸின் மெத்த மேலே ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் திடீரென்று பரிசுத்தான் பேச ஆரம்பித்தார். மகனே, நீ எனக்கு உண்மை உள்ளவன். நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை எழுப்புவேன், உனக்கென்று ஒரு வீட்டை கட்டுவேன். 5 பைசா இல்லாத பையன். ஆண்டவர் சொல்லிட்டார். 6 வருஷம் காத்திருந்தேன். அப்படிதான் இந்த இடத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்து அதையும் சொல்லிட்டார். ஒன்று இது கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார். Tell about my love and compassion to people. I will bring the people to the doctrinal point. சொல்லிட்டு தான் இந்த இடத்த கொடுத்தார். 1997 இந்த இடத்தை ஸ்தாபித்தேன். சபையும் நடத்தினேன். இன்னைய வரைக்கும் ஆண்டவர் இதை கட்டி முடித்து, ஒரு வீடியம் கட்டி முடித்து, ஒரு காரியம் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்தார்? இதுக்கு தான் பேர் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கறதா இங்கே பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சம்பாதிக்க பலன் தருகிறவரும் அவர், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிறோம் அவர் தான். பிரைஸ் தி லார்ட். என்னை பார்த்து சொல்கிற ஒவ்வொரு நாட்களும் அவர், மை சன் யூ ஆர் வெரி ஃபேத்ஃபுல். அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் என்னை பார்த்து சொல்றியப்பா, நான் அப்படிப்பட்ட மனுஷனா இல்லை. ஆனால் நாளடைவில் பார்க்கும் பொழுது உண்மைக்கேற்ற பலனை நான் தேவனிடத்தில் அனுபவித்தேன். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் கூட கிராண்டாக கொண்டாட நினச்சேன். பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் இயேசு தான். எத்தனை லைட் எரியுது பாருங்க. ராஜசேகர் வந்தார். அவர்கிட்ட சொல்லவும் எல்லாவற்றையும் அவர் செய்தார். அதற்குரிய பலனை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மனசில் வச்சிங்க. உண்மையற்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பொய்யான வாழ்க்கை வேண்டாம். மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். மற்றபடி கெடுத்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆபிரகாமை அழைத்த போது தேவன் சொன்னார், எனக்கு முன்னால் நடந்து எப்படி இரு? உத்தமனாயிரு. இது ஒன்று தான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னார். அப்படி தான் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் விரும்புவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 18:9 வாசித்துப்பா. தேவன் சொல்கிறார், ஒருவர் எனக்கு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். ஹல்லேலூயா. என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானான் அவனே நீதிமான். நீதிமான் எப்படி முளைக்கிறான் பார்த்தீங்களா? அவன் பிழைக்க பிழைப்பான், சாவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு அருமையான வசனம் இல்லை? உங்கள் இருதய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க. தேவன் சொல்லுகிற ஒருவன் எனக்கு உண்மையாய் இருப்பானாகி அவன்தான் நீதிமான். உண்மை இல்லாதவனை போய் நீதிமான் சொன்னா எப்படி? எல்லா காரியங்களையும் செய்வான், எல்லாற்றிலும் ஒன்று கிடப்பான். என் அண்ணன் தம்பி வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் முதலாவது என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி போக மாட்டேன். ஏன் தெரியுமா? கத்தோலிக்க ஃபாதர் மத்தியில் நான் பழகின நாட்களில் அவர்கள் மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடலைன்னா அது சாவான பாவம்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படலை, நானும் அப்போ ரட்சிக்கப்படலை. அதெல்லாம் என் காதல் தோணிச்சுக்கிட்டே இருக்கும். ஆகினால் ஞாயிற்றுக்கிழமை எப்பேற்பட்ட ராஜா விட்டு
கல்யாணம் நடந்தாலும் சரி போக மாட்டேன். அன்றைக்கு தேவனுடைய என்னுடைய சொந்த அண்ணன் தம்பி வீட்டில் நடந்தாலும் எந்த காரியம் நடந்தாலும் போக மாட்டேன். காரணம், ஆண்டவனுக்கு நான் பிரதிஷ்டை பண்ணது அப்படி, என்னை அர்ப்பணித்து அப்படி. அதனால் கர்த்தர் என்னை இம்மட்டும் உயிரோடு வைச்சிருக்கிறார். அவர் கட்டளை என்னவோ அதான், அவர் கற்பனை என்னவோ அதான், அவர் என்ன சொல்கிறார் அதான். துவக்க ஊழியத்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே இருக்காது கொடுப்பார். பக்கத்தில் ஒரு ஊழியக்காரன் வருவான், ஏழை ஊழியக்காரன். ஆண்டவர் சொல்ல, அவன் இருக்கிற சாப்பாடெல்லாம் கொடு, நீ கண்டம் துண்டமா மீன் தின்னமா எல்லாம் கொடுன்னுவார். உன் கையில் இருக்க காசும் கொடுத்து அனுப்பு. இப்போ தான் வந்துச்சு, இப்போ தான் வந்துச்சு, ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதே இல்லை. அதை கொடுத்துட்டா எனக்கு அது மாதிரி 4 மடங்கு வரும். அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. யாராவது வந்து சாப்பிட்டுட்டு போனால் அதான் என் ஃபாஸ்டிங் அப்படின்னு. இப்படியெல்லாம் என் காலத்தை கழிச்சிருக்கிறேன். இதையெல்லாம் பார்த்து 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 தான் ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவன் என்று அழைக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? 2 ராஜாக்கள் 20:37 வாசித்து பாரு. நான் உமக்கு முன்பாக, எசேக்கியா ராஜா பாருங்க, அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது தேவனிடத்தில் அவன் முறையிடுகிற ஒரு முறையை பாருங்க. நான் உமக்கு உண்மையாக இருந்த நாட்களை நினைத்தரும். அவ்வளோதான் அவன் ஜெபம், அவ்வளோதான். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருந்த நாட்கள் நினைத்தருளும் என்று கதறி கதறி அழுதிருப்பான். ஆண்டவர் அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ உண்மையாக இருப்பாய் என்னால் ஆபத்து நாளிலே நீ கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு செவி கொடுத்து உன் புத்தி கட்டாத பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லைனா நீ கைவிடப்படுவாய். நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்முடைய உண்மையை சோதித்து பார்க்கிறார். உண்மை பரிசுத்தத்திற்கு அடையாளம், பரிசுத்தம் உண்மைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இப்படியாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது உன் மீது பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வரும். உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இவ்விதமெல்லாம் ஆசீர்வத்தை உன்னை மேன்மையாக உயர்ந்த இடங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் கிடைச்ச ஒரு வாக்குத்தத்தம் மிகவும் மகிமையான ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அற்ப மனுஷரால் நம்மை உயர்ந்த இடங்களில் என்ன செய்வாரா? நடக்க செய்வார். யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். எப்படி? வயிறு தேவையில்லை, அவருடைய வார்த்தைகளால் நம்மை போஷித்து நம்மை கொடுத்த கன்றுக்குட்டிகளாய் புறப்பட்டு போக செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளால் நம்மை போஷிப்பார். பரிசுத்த ஆவியானவரால் நம்மை போஷிப்பார். செழிப்பும் பூரிப்பும் மகிழ்ச்சியுமாய் வாழ தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 4:23-24 வாசித்துப்பார். அங்கே சொல்லுகிறார் பார், ஒவ்வொரு இடத்திலும் உண்மையை குறித்து தான் பேசுகிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களுக்கு பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்து விட்டது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும். ஆவியில் நிறைஞ்சிட்டா மட்டும் போதாது. ஆவியில் நிறைஞ்சவங்களுக்கு என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆவியில் நிறைஞ்சி வாழணும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் உன்னை நடத்தணும். ஆவியானவர் உன்னை நடத்துகிறார் என்றால் எப்படி இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். பக்தனாகி பவுல் சொல்றார், ஆவியோடு கருத்தோடும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே அவர் இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது.
அதுக்கு தான் அவரை ஜாயின் பண்ணி வேதம் நம்மை சுட்டி காட்டுகிறது. பிரைஸ். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் சொல்லோ. பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு உண்மையை குறித்து தான். எந்தெந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும், எப்படி ஆண்டு உண்மையானது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும் என்பதை தான் இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் சொல்லோ. எல்லாம் உனக்கு என்ன ஒரு 10% ஜபத்தில் இருக்கணும் ஒரு நாளைக்கு. உன்னை வருமானத்தை 10% தேவனுக்கு கொடுத்தே ஆகணும். அது வஞ்சித்தா நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்லிடுறாரு. இவங்க இவ்விதமாக எல்லா விதத்திலும் தேவனுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். சில காரியத்தில் பொய்யாகவும் சில காரியம் உண்மையாக இருக்கக்கூடாது. தொடக்க நாள்லாம் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, கொடுத்துடணுன்னு கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது? அந்த மாதிரி கேள்வியை நான் ஆண்டவரை கேட்டதே இல்லை. கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் உண்மைங்க. கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டு, அப்பொழுது திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். உன்னுடைய செய்கையிலும் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய சம்பாத்தியத்திலும் உன் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மற்ற எல்லா வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு கர்த்தர் துணை. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 16:10-11 வாசித்து பாரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்வார்? அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் உண்மையாக இருப்பா, கொஞ்சம் உண்மையாக இருப்பான்னு தான் கேட்கிறார் ஆண்டவர். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னா எப்படி? நான் கூட தசம பாகம் கொடுக்குறேங்க ஆண்டவனுக்கு. உங்ககிட்ட வாங்குறேன், அதை ஒரு ஊழியக்காரனுக்கு செலுத்துகிறோம். பட்டு நான் என்னுடைய என்ன கிடைக்குதோ அதில் தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்துகிறேன். நான் ஊழியக்காரன் தான், ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் ஒரு விசுவாசி. தேவனுடைய பார்வையில் விசுவாசியாக இருக்கிறேன்னு தேவன் என்ன ஒரு ஊழியக்காரனாய் தெரிந்து கொள்கிறார். எப்படி ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார்? உண்மை உள்ளவன் அறிந்து என்னை தெரிந்து கொண்டார். உண்மை உள்ளவன் என்று தான் நம்ம அழைத்து இருக்கிறார். இவைகளெல்லாம் அலசி பார்க்கணும். உண்மையற்ற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, அது ஆபத்தானது. 1 தீமோத்தேயு 1:12 வாசித்து பாருங்க. இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார். பார்த்தீங்களா? பக்தனாய் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நான் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உண்மை உள்ளவர் என்று தான் விசுவாசிகளாய் இந்த சபையிலே கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஊழியக்காரனுக்கு மட்டும் அதை சொல்ல, விசுவாசிகளுக்கும் கூட. விசுவாசி எல்லா விதத்திலும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாயிருக்கும். ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உண்மை உள்ளவனாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மைக்கு பரலோகமே இறங்கி வரும். உன் வாழ்வில் ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. வீடு வேணுமா? வீடு கொடுப்பார். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வீடு எல்லாருக்கும் கொடுப்பான். 666 வாங்கிக்காதீங்க, வேணாம். அவன் போடுற முத்திரை போடணும், வெட்டுவான், குத்துவான். அம்மாவை கொலை பண்ணுவான், பிள்ளையை கொலை பண்ணுவான், புருஷனை கொலை பண்ணுவான், பொண்டாட்டியை கொலை பண்ணுவான். எல்லாத்துக்கும் சவால் விடணும். என்ன நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்கிறத. உண்மையாக இருக்க உயிருக்கு பயப்பட மாட்டான்.
நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? நீ வெட்டுடா, அடுத்த நிமிஷம் நான் எங்கே இருப்பேன்? தேவனுக்கு முன்னதாக போய் நிற்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ எவனா வந்து என்னை வெட்டுறேன்னு சொன்னால் நீங்கள்லாம் ஓடி பிடிங்க, ஆனால் நான் நிற்பேன். ரொம்ப நாள் போட்டு சாவத ஒரு செகண்டில் என்ன பண்ணுவோம்? ஆவி பிரிஞ்சதும் எங்கே போவோம்? தேவனை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். உயிருக்கு பயப்பட தன் ஜீவனை இழந்து போவான். ஹல்லேலூயா. நீதிமொழி 11:13 வாசித்து பாருங்க. அங்கே சொல்றார் பாருங்க, உண்மை உள்ளவர்கள் காரியத்தை அடக்குகிறான். ஏமேன். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். இல்லைன்னா என்ன செய்வான்? புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்திடுவான். ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்னை ஒருத்தர் துன்பப்படுத்துகிறாங்க, வெட்டி போட்டுடலாமான்னு மனசு சொல்லும். ஆவியில் என்ன சொல்லுவார்? அப்படியெல்லாம் செய்யக்கூடாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாயிரு, அப்படி தான் சொல்லுவார். தேவன் ஒரு நாள் உடனே பழி வாங்குறவர் அல்ல. பழி வாங்கிறதுக்கு நாட்களையும் வருஷங்களையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவ்வளோ ஆத்திரம் மனுஷனுக்கு வரும். நம்மளை எவ்வளோ துன்புறுத்துறல, வெட்டி போட்டு போயிடலாமா ஜெயிலுக்கு? ஒரு முறை பேய் அப்படி தான் என்கிட்ட வந்து சொன்னான். சும்மா என்ன உன்னை, நீ எவ்வளோ பெரிய ஆள், உன்னை வந்து இப்படி அலக்கழிக்கிறாங்க, தீர்த்து கட்டிடுறா. தீர்த்து கட்ட எங்கே போனோம்? ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை, எரி நரகத்து தான் போனோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறார் ஞானவான், ஆவியில் உண்மை உள்ளவன் தன்னை அடக்குகிறான். தீர்க்கதரிசிகள் கூட ஆவி அடங்கி இருக்கும். இதையும் நல்லா புரிஞ்சுங்க. தீர்க்கதரிசனம் சொல்கிறோம், தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு கூட ஆவியானவரை அடக்க நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 145:18 வாசிப்பாருங்க. அங்கே பாருங்க, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாய், அதை பாருங்க அங்க டைட்டில் வைக்கிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மையா இருப்பீங்கன்னா, அப்பான்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து பக்கத்தில் நிற்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உண்மை இருக்கணும், எல்லாத்துக்கும் உண்மை. இந்த உண்மையை தேவன் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நாம் அவரை போல அவரை தரித்து கொண்டு அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க வேண்டும் என்றும், நித்தியத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றும் தேவன் நம்ம மேலே அன்பு வைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையா இல்லைன்னா பரலோகத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. எந்த காரியத்தையும் கர்த்தர்கிட்ட சாதிக்க முடியாது. நீதிமொழி 12:22 சொல்லுது பாருங்க, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். உண்மையா நடந்தினா ஆண்டவர் உன்னை செல்ல பிள்ளையா வச்சுக்குவார். ஹல்லேலூயா. காட்சிங்களா? உண்மைக்கு எத்தனை விதமான பலன் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, வல்லமை இருக்கு, அபிஷேகம் இருக்குது, கிருபா வரங்கள் இருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். உண்மைங்க. இயேசு உண்மையாக இருக்கிறார். அவரை பின்பற்ற நாமும் உண்மையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உண்மையற்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம், அது பிசாசுக்குரியது. உங்களை உடைச்சி பார்த்தா எப்படி இருக்கணும்? மின்னலை போன்று பிரகாசிக்கணும். இயேசுவை உடைச்சி பார்க்கும்பொழுது அப்படி தான் மின்னலை போன்று பிரகாசித்தது. அவன் கண்ணு குருடாய் ஓடியோ போயிட்டான் சாத்தான். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் 20-23 வருஷங்களை வாசிக்க கேட்போம். அவன் நீதிக்கும்
அவன் உண்மைக்கும் தக்க பலன் அளிப்பார். இன்று கர்த்தர் என் கையில் அவனை ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே என்ன போடாத, கையை நீட்டாதே, நீட்ட மனதில்லாத இருக்கிறான். பாருங்க அந்த வசனத்தை படிங்க. 20-23 1 சாமுவேல் 26. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேலின் ராஜா தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றார். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் உனக்கு பொல்லாப்பு செய்யேன். பாருங்க அதில் இன்னொரு இடத்துல சொல்கிறான் பாருங்க, அவனவன் நீதிக்கு உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். நல்லா புரிஞ்சிட்டீங்களா? உங்கள் உண்மைக்கு தக்க பலன் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களை உயர்த்துவது கர்த்தர். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் ப்ரமோஷன் கொடுப்பது கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீடு இல்லாமல் அலையிறீங்க? வீடு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இந்த கேள்வி மாத்திரம் கேட்காதீங்க, கொடுப்பாரு. நீங்கள் உண்மை உள்ளவன் என்று அழைத்திருக்கிறார் என்பதை அறிக்கை செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வீட்டை நீங்கள் கேட்குற இடத்துல கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்டீங்கனாலும் கொடுப்பார். ஏன் வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், அவனுக்கு ஒரு நாளும் குறைவு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னபடியே இயேசு செய்தார். ஆண்டவரே, என் குடும்பத்தாரும் நானும் என்ன செய்யணும்? உண்மை கொண்டாடு. இன்னும் 2 வருஷம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்படி நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வர்றதுக்கு முன்னால் நான் உம்மிடத்தில் வந்துன்னு ஆண்டவர், இவங்கிட்டெல்லாம் கை கட்டி நான் பதில் சொல்லக்கூடாது. அந்த கிறிஸ்துக்கிட்ட, அந்த கிறிஸ்து வந்துட்டான். இப்போ பூமியில் அசைவாடி கொண்டு இருக்கிறான், மனுஷனுக்குள்ளே போடுறான், ஊழியக்காரங்குள்ளே கூட போடுறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு இடம் கொடுக்குறாங்க. இடம் கொடுத்தா பூந்தர போகிறான். ஹல்லேலூயா. ஆனால் உண்மை உள்ளவர்கிட்ட அவன் வாலாட்டவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறான். கர்த்தர் என்ன செய்வார்? இன்றைக்கு சவுலே உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் நான் வந்து உன் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல் என் கையை நீட்டமானதல்லாது இருக்கிறேன் என்று சொல்கிறான். 25வது வசனத்தை படிங்க. என் குமாரனாய் எப்படி பாருங்க, சவுல் எப்படி மாறுறான் பாருங்க. என் குமாரனாய் தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சத்துரு ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. வெரி கிரேட் மிரக்கல் இல்லையா? பாருங்க, சத்துரு ஆசீர்வதிக்கிறான். நீ மென்மேலும் உயர்வடா, நீ நல்லா இருப்ப. காரணம், அந்த அபிஷேகத்தை தாவீது கனப்படுத்தினான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் துணிகரமாக எதையாயிலும் குற்றம் சாட்டுவார்கள், நாக்கை போடுவார்கள், வாயை திறப்பார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக பேசுவார்கள். யார்? அவர்களுக்கு அல்ல, அந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஏசாயா 63:10 சொல்லுகிறது, அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்தில் ஒருவனும் ஜெயிக்கவே முடியாது. பி கேர்ஃபுல். பாருங்க, தாவீது சொல்கிறான் பாரு, அவன் மேலே நான் கை போடாது இருப்பான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய வாலிபன் வெட்டிட்டு வரான், அவனை வெட்ட சொல்கிறான். அந்த அபிஷேகத்துக்கு அவ்வளோ மரியாதை மகிமை கொடுத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் என்னதென்று அறிவாயானால் உனக்கு நலமாக இருக்கும்.
ஆதி தேவனாய கர்த்தர் உன்மேல் இருக்கிறார், உன்னோடு கூட வாழ்றார். அவர் மூலமாக இயேசு உனக்குள்ளே வாசம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் தேவன் நசரேனா இயேசுவை நிரப்பினார். இதற்கு அடையாளம் தேவன் அவரோடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நீ அபிஷேகத்தை நிறையும் பொழுது இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அந்த பயம் இருக்கணும். மனுஷர் கண்களை மறைத்து விடலாம், தேவனுடைய கண்களை மறைக்கவே முடியாது. வெட்டா வெளிச்சமாயிரும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்களை அலட்சியம் பண்ணாதீர்கள், நரகாக்கினைக்கு உங்களை ஒப்புக்கொடாதீர்கள். விழித்து எழும்புங்கள். ஆண்டவரே, தாவீது அவன் கையில் ஒப்பு கொடுத்து கூட அந்த சவுலை கொல்லல. கவுதாரியை போல தாவீதை வேட்டையாடினான். அப்போ கூட அவன் கையில் கிடைச்ச போது, செம்பும் ஈட்டியும் கிடைச்ச போது அவனை ஒரே குத்தி சாவடிச்சிருக்கலாம். தாவீதை சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல் என் கையை நீட்ட மாட்டேன். மனுஷர்கள் நாக்க நீட்டிடுவாங்க, கையை நீட்டலைன்னா கூட. பி கேர்ஃபுல். உண்மை உள்ளவர்கள் அபிஷேகத்துக்கு விரோதமாக, அபிஷேகம் பண்ண விரோதமாக எழும்பவே மாட்டார். எழும்பினால் தக்க பலன் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அருமை சகோதர சகோதரிகளே, நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் ஆதி தேவனாய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு அக்கினி. அந்த அக்கினி உனக்குள்ளே பற்றி எரிகிறது. வசனத்தை கேட்க கேட்க உனக்குள்ளே அக்கினி பற்றி எரிகிறது. நீ எப்படி இருப்பாய்? தேவனுடைய கரத்திலே அக்கினி சுவாலையாயிருப்பாய். பட்சிக்கிற அக்கினிமயமான தேவன் உனக்குள் வாசம் செய்கிறார், உனக்குள் உலாவி கொண்டு இருக்கிறார். உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாப்பது பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கே 3:3 வாசித்து பார். அங்கே சொல்லுகிறார் பாரு, கர்த்தரே உண்மை உள்ளவர், உங்களை சிறப்படுத்தி தீமென்று விலக்கி காத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? கர்த்தரோ உண்மை உள்ளவர். இன்றைக்கு உண்மையை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், அநேகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கண்டு கழிப்பாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று இன்றைக்கு தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் வருவார், உன்னை மார்போடு அணைப்பார், மார்போடு அணைப்பார். உன்னை சூழ்ந்திருக்க தீங்கு நீ காண மாட்டாய், அதை பட்சித்து போடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 25:13 வாசித்து பார். உண்மை உள்ள ஸ்தானாதிபதி இந்த உலகத்துக்கு ஔஷதமாயிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். உன்னை கொண்டு நோய்களை சுகமாக்குவார், பிணியாளிகளை சுஸ்தப்படுத்துவார், தளர்ந்து போன உடலை திடப்படுத்துவார். உன் ஆத்மா சோர்ந்து போகும்போது பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதான் அந்த ஔஷதம். ஹல்லேலூயா. நீ உண்மை உள்ளவளாக இருந்தால் மற்றவர்களுக்கு நீ ஔஷதமாயிருப்பாய். அவர்கள் உண்மையான ஸ்தானாதிபதியும் அது பாருங்க, தன்னுடைய எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். அவன் ஒரு ஔஷதமாய் மாறுவான். பிரைஸ் தி லார்ட். எங்கே இருக்குது பார்த்தீங்களா? மருந்து உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் குரு மருந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தொடுவோரை சுகமாக்குவார். பொல்லாத சக்திகள் அழிந்து போகும். நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். எப்பொழுதும் அபிஷேகத்தை கனப்படுத்துங்க.
அதுக்கு தான் அடிச்சுக்கிறேன் நான். அபிஷேக கூட்டத்துக்கு சபையார் வாங்க வாங்கன்னு. இன்னைக்கு நீங்கள் பாடுறதுக்கு நான் பாடுறது வித்தியாசம் இருந்துச்சா? யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஜெய கிரீச்சேமன் செல்வ நல்லா பாடினீங்கல்ல. நான் பாடினது எப்படி இருந்துச்சு? சும்மா சிங்கம் மாதிரி. பாடுறதுல கூட ஆவியோட கருத்தோட பாடணும். பாடும் பொழுது பேய் ஓடணும், பிரச்சனை நீங்கணும், சகல கட்டுகளும் உடையணும், கண்ணிகள் தெரிக்கணும், பிசாசின் கிரிகள் அழிந்து போகணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா பாடுறீங்க. எனக்காய் ஜீவன் விட்டு சிரிப்பா வந்து உங்களை நினைச்ச எனக்கு. பாடின கண்ணீர் கண்ணீர்னு சிங்கம் மாதிரி கத்தணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சால் கோபமாக வந்துடும் எனக்கு உடனே. நம்ம யார், நம்ம எவர், அதெல்லாம் யோசிக்கணும். யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகள். ஹல்லேலூயா. அந்த சிங்க குட்டிகளாக வாழணுமே ஒழிய நம்ம பூனை குட்டிகளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் இன்னார் என்று அறியணும். சிங்க வல்லமின் வேந்தன் முகத்தை உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. தீத்து 3:7-8 வாசிங்க. நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க பரிசுத்த ஆவி எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்குறீங்க. அங்கே படிங்க பார்க்கலாம். தீத்து 3:7-8. அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று தீத்துக்கு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த பரிசுத்த ஆவி எப்பேற்பட்டவர் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் உண்மை உள்ளவர். அவர் உனக்குள் வருகிறார். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க செய்கிறார். நீ விரும்புகிறதை பரலோகத்தின் தேவனிடத்தில் போகிறார். அங்கிருந்து உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். நீ இன்பமாய் வாழ்வதே அவருடைய லட்சியம். நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டியதே அவருடைய லட்சியம். ஹல்லேலூயா. நீ தரித்திரராக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார். பரம ஐஸ்வர்யத்தினால், பூலோக ஐஸ்வர்யத்தினால் உன்னை நிரப்புவார். சரீரத்தில் புத்துணர்ச்சியும் பலத்தையும் தருவார். நீ அவரோடு கூட இருக்கும் பொழுது ஒரு விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்வதையெல்லாம் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 4:9 சொல்கிறார் பாருங்கள். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால உண்மை என்றைக்கும் உன்னை காக்கும். ஒரு நாள் உண்மை உன்னை காக்காதுன்னு சொன்ன நான் நம்பவே மாட்டேன். யார் மூலமா நீ போய் நிற்ப ஒரு ஆபத்து வேலையில், அங்கே உனக்கு அறியாதவர்கள் உன்னை தெரிந்தவர்களாக வந்து நிற்பாங்க. வந்து உனக்காக சாட்சி சொல்வார். இல்லைங்க அவர் அப்படி இல்லை, இல்லைம்மா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர் கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. கேட்ட சாட்சிகள்லாம் பார்த்தீங்கல்ல, அந்த சாட்சியில் என்ன இருக்குது? திடீரென்று யாராவது வருவாங்க, நமக்கு வந்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஓசியா 2:19-20 வாசித்து பாருங்கள். உங்களை எதுக்காக ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் அழைத்திருக்கிறார் என்றால், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதி நியாயமும் கிருபையும் பாருங்க. உண்மையாய் உன்னை பாருங்க, எங்க சொல்றாரு பாருங்க. உண்மையாய் உன்னை
எனக்கு நியமித்துக் கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு? மணவாளனாய் இயேசு கிறிஸ்துக்கு உன்னை என்ன செய்கிறாரு? உண்மையாய் அவர் உன்னை மணவாட்டியாய் நியமித்துக் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு நல்ல வசனம் பாருங்க. படிப்பான் மறுபடியும். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் உன்னை என்ன செய்வார்? அவர் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வார். இந்த உலகம் சதம் அல்ல. மணவாளன் வரப்போகிறார். மணவாளன் வரப்போகிறார். வாசப்படி வந்து நிற்கிறார். எந்த மூமெண்ட்ஸில் இறங்குவார்ன்னு நமக்கு தெரியாது. பி கேர்ஃபுல் டு listen the word of God. Accept the word of God. Surrender yourself. Totally surrender yourself. Hallelujah. அப்போ இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அவருக்கு மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சபை என்பது தேவனுடைய மணவாட்டி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு சீக்கிரம் கிடைக்குமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 2:13 வாசிப்போம். நாம் உண்மையுள்ளாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நீ உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகிறார். அதனால் உன்னை மறுதலிக்க மாட்டார். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 51:1 சொல்கிறார் பாருங்க தாவீது, இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் உண்மை இருக்கணும். வெளிப்புறமா இல்லை. புறம்பான மனுஷன் இல்லை. புறம்பான மனுஷன் என்னைக்கு அழிந்து போறவன். உள்ளான மனுஷன் என்றைக்கும் நிலைச்சிருக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். ஆகினா தான் சொல்றார், இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். தேவனோ உன் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் உண்மையாயிரு. புறம்பான மனுஷன் உண்மையாக இருக்கிற போரி நடித்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் வர முகமுடிய கிழிப்பார். உன் இருதயத்தின் முகமுடிய கிழிப்பார். உண்மையற்றவர்களாக இருப்போமானால் ஹை டென்ஷன் பவர் தூக்கி உன்னை நரகத்தில் எறியும். The Holy Spirit is a high tension power. He is a supernatural person. When you receive the Holy Spirit, Jesus will appear. Hallelujah. Praise the Lord. எபிரேயர் 2:17 வாசிங்க. தேவ காரியத்தில் நிவர்த்தி செய்வதற்கேதுவான ஜனங்களின் பாவங்களை தேவ காரியங்களை குறித்து உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பாக இருந்தது. அவர் நமது மூத்த சகோதரர். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நமக்கு மூத்த சகோதரன். முதல் பிறப்பு, முதற் பலன் அவர் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தேவனுடைய காரியத்தில் உண்மை உள்ள பிரதான ஆசாரியர். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் உண்மை உள்ளவர் உன்னை பெற்று எடுத்திருக்கிறார். நீ உண்மை உள்ளவளாக இருப்பாய், உண்மை உள்ளவனாக இருப்பாய் என்று தான் உன்னை பெற்று எடுத்தார். அதற்காக தான் உன்னை அழைத்தார். என்று சொல்வோமா, ஆண்ட பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உம்முடைய உண்மையை என் இருதயத்தில் வையும், என் சிந்தையில் வையும், என் நாட்களில் வையும், என் வருஷங்களில் வையும். நான் வந்து உம்மிடத்தில் சேரும் வரைக்கும் உண்மைக்கு பாத்திரவான்களாக இருக்க எங்களுக்கு
உதவி செய்யும் என்று நாம் கேட்க போகிறோம். செய்வார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 4:19 சொல்கிறார், உம்முடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு அவருக்கு ஒப்பு கொடுங்கள். உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு ஒப்பு. உண்மை உள்ளவர் தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு உங்கள் ஆத்மா என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஒப்புக்கு இல்லை, ஒப்பு கொடுங்க. சரண்டர் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதம் நான் தேடி போனவனா இல்லை. பரம ஐஸ்வர்யம் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கப்படினால் பூலோக ஐஸ்வர்யம் என்னை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. ஆமென். உங்களுக்கும் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. உண்மையாக இருந்து பாருங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் கதவை தட்டி கொடுக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து போவீர்கள். இன்புற்று வாழ உதவி செய்வார். வீடு இல்லையேன்னு கவலைப்படாது, கர்த்தர் வீடை கொடுக்க போகிறார். வாகனம் இல்லையேன்னு கவலைப்படாது, வாகனத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லையேன்னு கலங்காது, பிள்ளையை கொடுப்பார். எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்தந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வெளிப்படுத்தும் 2:10 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார், மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? உண்மையாயிரு. மரண பரியந்தம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் மட்டும் துவக்கத்தில் இருந்து இந்த வருஷம் வரைக்கும் மட்டும் இல்லை, மரண பரியந்தம். நீ சாகும் வரையில் ஆண்டவனுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தையே உனக்கு சூட்டுவார். இப்பொழுது நீதியின் கிரீடத்தை சூட்டப்பட்டு நீ நீதியின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நீதியின் தேவன் உனக்குள் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவின் பொக்கிஷம். மறுமையிலே ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை உனக்கு சூட்டி பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று உன்னை அழைத்து கொண்டு போவார். எத்தனை இன்பம், எத்தனை பாக்கியம்! என் அன்பு சகோதர சகோதரிகளை, உண்மை எவ்வளவு தூரம் உன்னை உயர்த்துகிறது பார்த்தீங்களா? விண்ணுலகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைகள் அந்த உண்மை தான் உன்னை, அந்த உண்மை தான் இயேசு, அந்த உண்மை தான் இயேசு, அந்த உண்மை தான் இயேசு. ஹல்லேலூயா. அவரை தரித்து கொண்டால் நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். உன் குடும்பத்திலே தங்கி இருக்கும். ஒரு நாள் ஒன்றும் உனக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? பாருங்க, சங்கீதம் 31:23 சொல்லுது பாருங்க. ஒரு காரியம் நான் முடிக்க போறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான். நீங்கள்லாம் யாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். நீ ஒன்றும் யாரையும் பழி வாங்கணும், தண்டிக்கணும் நினைக்கவே நினைக்காது. God will take revenge. Hallelujah. வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவன் அவர். ஒரு நாளும் நீ போகிற பாதையில் வேதனை, கலக்கங்கள், துக்கங்கள், பலவிதமான இருண்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றில் நின்று கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். நன்றாய் புரிஞ்சுக்க. அவர் என்ன செய்யணும்? அன்பு கூர்ந்து உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அந்த அன்புக்கு உண்மையை இருக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, இதுவரையில் எத்தனையோ காரியத்தில் உண்மையற்றவளாய் நான் இருந்திருக்கலாம்.
இன்றைக்கு நீர் என்னோடு பேசுகிறீர், நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கதறி அழுவோமா? ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே விழுந்து அழுங்கள். ஆண்டவரே, எத்தனையோ காரியத்தில் பொய்யும் புரட்டுமாய் நான் பொய்க்கு பிதாவுக்கு அடிமையாயிருந்தேன். இப்பொழுது உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். உண்மை உள்ளவனாயிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று சொன்னால் இம்மையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. 100 folds. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது 100 folds. ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதைத்தான், 100 மடங்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே போலவே உனக்கு தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் மனைவி இருந்தும் புருஷன் இருந்தும் எல்லாரும் இருந்து அவரில் முதலாவது அன்பை செலுத்துவாயானால் ஆண்டவர் உன்னை 100 அத்தனையாய் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் சொல்லோ. முதல் அன்பு அவருக்கு வேணும். அவர் மேலே வைக்கிற அன்பை மற்ற மேலே வச்சுன்னா அவங்கள தட்டி தூக்கிடுவார். அவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேவன். He loves you 100%. You also love him 100%. அதுதான் தேவன் விரும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர். நான் எல்லா விதத்திலும் உண்மையாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று இயேசு என்னோடு இருப்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய், மற்றவர்களுக்கு நான் சொல்லும் பொழுது அவர்கள் உம்முடைய அன்பினால் இழுக்கப்படுவார்கள், உம்மிடத்தை சேரும்படியாய் எனக்கு உதவி செய்யும். இவ்வளவு நாட்கள் நான் வேஸ்டாக என் நாட்களை முடித்து விட்டேன். இனி வரும் நாட்களிலாவது நான் உமக்கு உண்மையாக இருந்து கொஞ்சத்தில் உண்மையாயிரு, நான் உன்னை அநேகத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு பரிதாபமாய் உன்னை பார்த்து கேட்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாயிரு. ஆண்டவரே, உண்மையாயிருக்க முடியலை, நான் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பாயா? கட்டாயம் உண்மையாயிருக்க உதவி செய்வார். அதற்குரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உண்மையில் கொண்டு வருவார். இனிதாய் வாழ்ந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உயிருள்ள நாட்களாம் அவரோடு கூட வாழும் பாக்கியத்தை என் இயேசு கொடுப்பார். நாம் கண்ணீரோடு சொல்லுவோம், ஆண்டவரே, உண்மையற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மாய்மாலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, என்னை உண்மை உள்ள உம்முடைய பாத்திரமாக, நிரம்பி வழிந்து போகும் பாத்திரமாய் என்னை நிரப்பும். குறை குற்றங்களை தயவாக மன்னியும். நான் என்னென்ன காரியம் உமக்கு விரோதமாய் செய்தேனோ என்னை மன்னியும். என்னை புதிதாக்கும். புதிய ஆவி எனக்கு தாரும். நான் உண்மை உள்ளவனாயிருக்க உதவி செய்யும். தேவனுக்கு எப்படி நீர் உண்மையாயிருந்தீரோ, பிதாவுக்கு எப்படி உண்மையாயிருந்தீரோ, நீர் பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு உண்மையாயிருக்க அந்த உண்மையை நாங்கள் தரித்து கொள்ள இந்த காலை வேளையிலே எங்கள் பக்கமாய் திரும்பி வாரும். எங்களை பாரும் ஆண்டவரே. பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்கள் குடும்பம் அனுபவிக்கணும், எங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கணும். உண்மையான வாழ்க்கை எனக்கு தாரும். உண்மை அறிகிற தேவன், பிரதான ஆசாரியனாகிய நீர் உண்மையை நீர் விரும்புகிறீர். உமக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி. சபை முழுவதும் உம்முடைய உண்மையிலே பலுகி பெருக, உம்முடைய உண்மையிலே வளர்ந்து கனி கொடுக்க, உம்முடைய உண்மையிலே சீரும் சிறப்புமாய் வாழ, உம்முடைய உண்மையிலே பரம ஐஸ்வர்யத்தையும் பூலோக ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் எட்டி பிடிக்க எங்களை ஆசீர்வதியும் என்று கண்ணீரோடு சொல்வோமா? இந்த காலை வேளையிலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் மத்தியில் தான் உலாவி கொண்டு இருக்கிறார்.
நான் இங்கே வந்து நிற்கும் போதே என் பக்கத்தில் வந்து நின்றவர் இப்பொழுது நம் மத்தியில் தான் இருக்கிறார். நான் பார்க்காததை உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் பார்த்ததை சொல்றேன். எவ்வளவு அன்பு நிறைந்தவர் பாருங்க. என் பக்கத்தில் நிற்கிறதுக்கு நான் பார்த்துறேனா, மன்னோர்த்தி மேன், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஆனால் இயேசு என் அருகாமையில் வந்தார். அவர் சும்மா போக மாட்டார். உங்கள் உண்மையை சோதித்து அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார், மார்போடு அணைப்பார், உங்களை ஆசீர்வதித்து. பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு தான்ப்பா மகளே, உனக்கு தான், யாருக்கும் இல்லை, உனக்கு தான், என் பிள்ளை தானே நீ என்று அங்கலாய்ச்சி உன் பக்கமாய் வருவார். இருதயத்தை திறந்து கொடுப்பாயா, இருதயத்தை திறந்து கொடுப்பாயா? ஆண்டவரே, இந்த கால வேளையில் உண்மை உள்ள தேவனை நான் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே, என்னை உண்மை உள்ளவனாக மாற்றும், உண்மை உள்ளவளாக மாற்றும் என்ற கதறுவாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு ஜெபம் செய்யும். பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மாய்மால வாழ்க்கை எனக்கு வேண்டாம், புறங்கூறும் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பழி வாங்குற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, கிருபையாயிரு, இரக்கமாயிரு. நான் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க, உம்மை போல உம்மை மாதிரி உமக்குள்ளாக நேசிக்க எனக்கு உதவி செய்யும். என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியல. எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொன்னீர், ஆன மட்டும் சமாதானமாக இருங்கள் என்று முடிச்சீர். கிருபையாயிரும். உண்மை உள்ளவர்களாய் எங்களை முத்திரை போடும், சபையின் மேல் முத்திரை போடும். உண்மை உள்ள சபை என்று முத்திரை போடும், உண்மை உள்ளவர்கள் என்று முத்திரை போடும். எனக்கு உண்மை உள்ள சகோதரி நீ, எனக்கு உண்மை உள்ள மகன் என்ற முத்திரை போட மாட்டோம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி ஒவ்வொரு மேலும் உடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இறங்கி வரட்டப்பா, இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அவர்கள் உயர்ந்த பதவியை கூடப்பா, அவர்கள் உயர்ந்து போகட்டும். கொடுத்த வாக்கு தத்துவம் ஒவ்வொரு மேலும் வந்து பலிக்கட்டும், பலிக்கட்டும். யாக்கோபின் தேவன் எங்கே? Come down from the throne of God. Embrace your people right now. Embrace your people right now. Comfort them and console them, Lord. Keep them in your eye bosom. Hallelujah. Touch everybody, Lord. Heal the broken body. Heal the broken organs. கெட்டு போன உறுப்புகளை புதிதாக்கும் ஆண்டவர், புதிதாக்கும். ஆத்மாவை புதிதாக்கும், ஆவியை புதிதாக்கும், சரீரத்தின் உறுப்புகளை புதிதாக்கும். மேக் இட் நியூ மாஸ்டர். ஒவ்வொருவரையும் புதிதாக்கும். புதிய ஆவியை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகளை நிரப்பும், நிரப்பும் அப்பா, நிரப்பும், இப்பொழுது நிரப்பும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Lord. Thank you, Jesus. Break all the barriers. எல்லா சாத்தானுடைய கட்டுகளை உடையும், கண்ணிகளை தெரிக்க செய்யும். மந்திர சக்திகள் உருகி போகட்டும். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும், எல்லா கண்ணிகளும் முறிக்கப்படும், எல்லா சக்திகளும் செயலிழந்து. Right now, right now, I command in Jesus' name, mighty power of the Holy Spirit, pour upon the people. Take revenge against the devil, master. Take revenge against the devil. Right now, right now. Bless them, bless them, master. Bless them, bless everybody. பரலோக ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்பும். உண்மை உள்ளவர்களாய் உண்மை உள்ள இயேசுவை தரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும்.
இனி வரும் நாட்கள் தரித்திரம் அவர்களை தொடக்கூடாது. எந்த பிசாசும் தொடக்கூடாது. எந்த மந்திர சக்தியும் தொடக்கூடாது. எந்த மனுஷ ஆவிகளும் தொடக்கூடாது. எந்த சக்திகளும் தொட அதிகாரம் அல்ல. Lord, touch everybody. Touch everybody. All the bandage must be removed in the name of Jesus Christ. Every burden must be, every sorrow must be. Take it out. Take it out. Give them joy and peace in the name of Jesus Christ of Nazareth. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி. வேலை இல்லாத ஒரு வேலையை கொடும். என் நாமத்தினால் எதை கட்டாலாம் அதை நான் செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டவர். வேலை இல்லாத வேலையை கொடும் ஆண்டவர். ஆண்டவரே, என்னென்ன இல்லையோ அவர் கேட்கும் போது கட்டாயம் கொடும். அதற்காகவே நாங்கள் காத்திருந்து வந்திருக்கோம் ஆண்டவர். ப்ளீஸ் bless every one of them, Lord. Bless every one of them. ஒவ்வொரு ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து தங்கட்டும் ஆண்டவரே. எந்த நோய் நொடிகளும் பிள்ளைகளை அண்டக்கூடாது. எந்த பேய் பிசாசும் அண்டக்கூடாது. எல்லாவற்றையும் முறியடிக்கும்படி தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் மத்தியில் தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது என்ன வியப்பாக இருக்கிறது என்று என் ஆவியில் தேவனை நோக்கி கேட்கும்படி சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதனை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொரு தூதனை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். அவன் உங்களை பார்த்து கொள்வான். அவன் உங்களை பின்தொடருவான். அவன் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வான். அவனே உங்களை பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வான். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் சரீரத்திற்கு எல்லா பலகீனம் வெளியே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்வுகள் வெளியே போகிறது. எல்லா பலகீனம் வெளியே போகிறது. எல்லா சாத்தாண்ட கட்டுகளும் உடைக்கப்படுவது. எல்லா சக்திகளும் செயலிழந்து போவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Pour them, Lord. Pour the mighty power of the Holy Spirit. Unmeasurable power is coming upon you. Unmeasurable power. Unmeasurable power. Receive the unmeasurable power. You are going to see the miracle after miracle in your life, in your family life. Hallelujah. This will happen. This will happen today. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி. நன்றி. பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வருஷம் இது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முனை துணி மறுமுனை வரைக்கும் தேவன் இந்த உலகத்தை அசைக்கப் போகிறார். ஆங்காங்கே எரிமலைகள் எரிந்து இருக்கும் இடங்கள் நாசமாகும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் சொல்கிற காரியம், நான் சொல்லலை. கர்த்தருடைய ஜனங்கள் செழித்து ஓங்குவார்கள். ஆண்டவர் தாமே உங்களை காப்பாற்றுவார். பூலோகத்தில் நடக்க போகிற பயங்கரமான காரியங்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். விசேஷ விதமாக இனி வரும் நாட்களில் ஆண்டவர் பூமியிலும் தண்ணீரிலும் வானத்திலும் விபத்துகள் ஏராளமாய் நடக்கும். ஆனாலும் உங்களை கர்த்தர் தற்காத்து நடத்துவார். தேசத்தை ஆளுகிறவர் சொல்லுகிறபடி பிசாசுக்கு ஆளுகிறவர்களை ஒப்புக் கொடுப்பார்கள். ஆனால் பிசாசுகள் மேல் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அவன் ஒரு நாள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சீற்றங்களினால் மனநிலை இடறி போகிற மனுகுலத்தை பார்ப்பீர்கள். மனநிலை கெட்டு போகும். ஊழியர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண்பார்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் தமது வானத்தை திறப்பார். அவர்கள் மடியை நிரப்புவார். தீராத வியாதிகள் இந்த பூமியிலே தோன்றும். மருத்துவரால் கண்டுபிடிக்கவே முடியாது.
மனுஷர்களை மரணம் வாரிக்கொண்டு போகும். மனம் திரும்புதல் அதனால் உண்டாகும். அநேகர் தேவனை தேடி வருவார்கள். ஆங்காங்கே சபைகள் செழிக்கும். அதோடு கூட ஒரு பக்கம் அந்த கிறிஸ்து ஆவி தலை தெரித்து ஆடுவான். யாரை வலையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று உங்களை வசீகரப்படுத்துவான். அவன் வஞ்சனைக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழி, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே பதிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் அதிகமாய் நிரப்பி தேவன் உங்களிலிருந்து வெளிப்படுவார். நீங்கள் நினைக்கிறபடி இல்லை, தேவன் உங்களை தமது சொந்த ஜனங்களாக, தம்முடைய சொந்த பிள்ளைகளாக பாவித்து உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். இனி நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உங்களை காக்கிற அவர் சட்டையினுக்கிடையே வந்து நீங்கள் அடைக்கலம் போக தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். பொல்லாங்கன் உங்களை தொடுவதில்லை, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் விரும்புகிற காரியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திருமணம் ஆகாதவர்கள் தேடி திருமணம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தரே வேலையை கொடுப்பார். பாருங்கள் சவாலை. இந்த சவால் நிச்சயமாக தேவன் விடும் சவால். என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நாள் உங்களை ஏளனம் பண்ண விட மாட்டார். உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். கட்டப்பட்ட குடும்பங்களை கட்டவிழ்த்து விடுவார். கட்டப்பட்ட மனுஷர்களை கட்டவிழிப்பார். ஒரு நாள் அந்த கட்டுகள் நிற்பதில்லை. மந்திர சக்தியின் மேலும் பில்லி சூனியத்தின் மேலும் தேவன் உங்களில் சிலருக்கு அதிகாரத்தை கொடுப்பார். நீங்கள் ஊக்கமாய் செபிக்கும் பொழுது அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள். தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். ஒரு பக்கம் போராட்டம் இருக்கும், ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைந்து ஜனங்களை தமக்கு சொந்தமாக்கி கொள்வார். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார், அதை நிறைவேற்றினார் என்று சொல்லுவீர்கள். அந்த ஜாதிகளிடத்தும் செய்யாத அதிசயமான காரியத்தை உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து செய்து உங்களை சந்தோஷிப்பிப்பார். அநேக பிரமித்து அவர் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடியில் முகங்குப்புற விழுந்து கெஞ்சுகிறேன். எனக்கு நீ சொன்னதை நான் சொல்லிட்டேன் ஆண்டவர். அந்த உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். உண்மையற்ற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர். உண்மையும் உத்தமமாய் உமக்கு உண்மைதாய் நடந்து நாங்கள் அநேகரை பெற்றெடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை வையும் சுவாமி. வரங்களாலும் கனிகளாலும் ஒவ்வொருவருடைய நிரப்பும். உம்முடைய அற்புதமான கிரிகளை செய்து ஊக்குவித்தருளும். உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் அண்ட் ஸ்வீட் ஜீசஸ். க்ளோரியஸ் ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் அந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொடும். நோயற்ற வாழ்வை அந்த சிறு பிள்ளைகள் மேல் வையும். வாலிப பிள்ளைகளை கொள்ளைப்பொருளாகி கொடும் ஆண்டவர். ஆத்துமாக்களை பெரியோரையும் சிறியோரையும் முதியோரையும் கொள்ளைப்பொருளாகி கொடும். திரளான ஆத்துமாக்கள் உம்முடைய சன்னிதானத்தை தேடி வரட்டும் ஆண்டவர். அவர்களை நாங்கள் மேய்த்து அவர்களை உமக்கு சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். எங்களுக்கு சத்துவத்தை தாரும் சுவாமி. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். நடக்கப் போகிற சம்பவங்களில் எங்களை தற்காத்து வழி நடத்துவேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். உயர்ந்த இடங்களிலே உம்முடைய பிள்ளைகளை நடக்க செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதி. உம்முடைய வாய் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி இந்த ஆண்டு பூராகும் உம்முடைய வாய் எங்களோடு பேசட்டும். எங்கள் வாய் மற்றவர்களோடு பேசட்டும் ஆண்டவர். உம்முடைய பலத்த கரத்துக்குள் தாழ்த்தி படைக்கிறோம். இந்த நாடின் ஆசீர்வாதம், இந்த வருஷத்தின் ஆசீர்வாதம் அனைத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாதுகாவலையும் எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.